கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை அன்போடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரவேற்றுக் கொள்கிறோம். தேவ வல்லமை சுவிசேஷ சபையின் சார்பில் இயேசு நாமத்தில் உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்திலே நாம கூடி இருக்கிறோம் என்று சொன்னால் அது கர்த்தருடைய ஒரு தீர்மானம், கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய விருப்பம். யார் யார் அவருடைய சமூகத்திலே கூடி வர வேண்டும் என்ற திட்டங்கள் அவருடைய கரத்திலே இருக்கிறபடினால் அவர் தீர்மானிக்கப்பட்டபடி நானும் நீங்களும் அவருடைய சமூகத்திலே கூடி இருக்கிறோம். இது தேவனுடைய சுத்த கிருபையான தெரிந்து கொள்ளுதல். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால் அருமையானவர்களே, உங்களை அதிகமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேசிக்கிற தெய்வமாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக வென்றால் நானும் நீங்களும் அவருடைய ராஜ்யத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். நீங்கள் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலும் கர்த்தருடைய பாதத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறபடியினால் அது தேவனுடைய அன்பு, தேவனுடைய தெரிந்து கொள்ளுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் இன்றைக்கு கூட தேவனுடைய சமூகத்திலே அவருடைய ராஜ்யத்துக்காகத்தான் ஜெபிக்க நம்மை கூட்டியிருக்கிறார். யார் யார் ஜெபிக்க வேண்டும் என்பதை அவர் தீர்மானித்து நம்மை நம்முடைய தேசத்துக்காக, ராஜ்யத்துக்காக ஜெபிப்பதற்காக அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக நானும் நீங்களும் அவருடைய பார்வையிலே அருமையானவர்கள். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நாம் அவருடைய சமூகத்தில் ராஜ்யத்துக்காக ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியான உதவியோடு கூட, கர்த்தருடைய ஆவியான உதவியோடு கூட இன்றைக்கு நாம என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே அருமையானவர்களே, உங்கள் பக்கத்தில் இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலாவிக் கொண்டிருக்கிறார். இது உண்மையான ஒரு வார்த்தை. எங்கே தேவனுடைய சமூகத்தில் 2-3 பேர் இயேசுவின் நாமத்திலே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னார். அந்த வார்த்தை உண்மையானது. அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. அவர் சொன்னதை செய்கிற தேவன். ஆகையால் உங்கள் மத்தியிலே இப்பொழுது உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் நடுவிலே அவர் இருக்கிறார். இப்போ அவர் நம்மை ஜெபிக்க பாரப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியான மத்தியிலே அனுப்பி இருக்கிறார். அவர் கூட இருந்து நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையினாலே கண்களை மூடி சிறிது நேரம் தேவனை நாம் ஆராதித்து தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. கண்களை மூடி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எங்க வீட்டில் இருக்கிறபடியா முழங்கால இருக்கிறவங்க முழங்கால் படியிடலாம், எழுந்து நிற்கிறவங்க எழுந்து நிற்கலாம். அதனால தேவ ராஜ்யத்துக்காக ஒரு கொஞ்ச நேரம் முழங்கால் படியிட்டு ஒரு சிறிது நேரம் நின்றாவது தேவன் நோக்கி பார்த்து நாம ஜெபிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அதான் நமக்கு தேவனுக்கு கொடுக்கிறதான கனம், மகிமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் நீங்கள் ஜெபித்தால் அதை ஆண்டவர் கேட்க மாட்டார். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நீங்கள் ஆராதித்து துதித்தால் அதை அவர் கேட்க மாட்டார். பரிசுத்தம் இல்லாமல் நீங்கள் இருந்தால் எப்படித்தான் பிரசங்கம் பண்ணினாலும், எப்படித்தான் வேத வார்த்தைகளை கேட்டாலும் அது உங்களுடைய உள்ளத்துக்குள்ள வராதான். நம்முடைய உள்ளத்துக்குள்ள வராதான். அது வந்து நிலைநிற்க முடியாது. ஏன்னா பரிசுத்தம் இல்லை என்றால் அந்த ஜீவனுள்ள பரிசுத்தம் உள்ள வார்த்தை எனக்குள் உங்களுக்கு நிலைநிற்க முடியாது. ஆகையினால்தான் ஆராய்ந்து பார்த்து தேவன் மன்னிக்க தயப்படுத்த தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கை பண்ணுவோம். தேவ சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை பண்ணி, ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்க, உங்க ரத்தத்தால என்னை கழுவுங்க என்று சொல்லி கேட்போம். நாம சற்று ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தியானித்தோம். ஒரு சிலுவையிலே அறையப்பட்டார். இதற்காக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட, சாபத்தில் மீட்டுக் கொள்ள. அதற்காக அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று நாம் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாம செய்திலே பார்த்தோம். உயிர்த்தெழுந்தார். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு எதற்காக என்று கூட பார்த்தோம். நம்மை மன்னிப்பதற்காக. அப்படியா சொல்லுங்க. நிச்சயமாக அவருடைய சிலுவை மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும். அந்த விசுவாசம் நமக்குள்ள வர வேண்டும். ஆகையினால நாம செய்த பாவங்களை அறிக்கையிட்டு, தேவனே என்னுடைய பாவங்களை மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி தேவனை நோக்கி நாம ஜெபிப்போம். உள்ளத்தின் ஆழத்தினை சொல்லி பாவ அறிக்கை பண்ணி நாம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். தகப்பனே, பரிசுத்த பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்தில் நம்ம நோக்கி பார்க்கிறோம். பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, எங்களை படைத்து எங்களை ஆளுகை செய்கிற தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை பத்திரப்படுத்தி பாதுகாக்கிற தேவனே, ஆண்டவரே, எந்த ஆபத்துக்கள் நெருங்காதபடி காக்கிற தேவன் நீங்க.
தகப்பனை இந்த வேளையிலும் அப்பா ஆண்டவரே என்னுடைய பாவங்களை நீர் மன்னிப்பீராக. உங்களுடைய தேவ சமூகத்தில் இந்த பலிபீடத்தில் நிற்கக்கூடிய ஒரு கிருபையை உண்டாக்கி தருவீராக. உம்மை நோக்கி ஆராதிக்கிற பொழுது, செபிக்கிற பொழுது, உம்மை துதிக்கிற பொழுது, உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கிற பொழுது ஆண்டவரே தகப்பனே ஐயா பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதனால் எனக்குள்ள இருக்கிற எந்த குறைகளாக இருந்தாலும் ஆண்டவரே என்னை மன்னிப்பீராக, என்னை பரிசுத்தப்படுத்துவீராக. என் மூளை நரம்புகளை பரிசுத்தப்படுத்துங்க, என் நாவை பரிசுத்தப்படுத்துங்க, என் உதடுகளை பரிசுத்தப்படுத்துங்க, என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க, என் காதுகளை பரிசுத்தப்படுத்துங்க, என் கைகளை பரிசுத்தப்படுத்துங்க, என் கால்களை பரிசுத்தப்படுத்துங்க, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் என் தகப்பனை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எல்லாம் உங்களுக்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தகப்பனை என் குறைகளை மன்னித்து என்னை சுத்திகரிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள இரத்தம் அடியேனை ஆண்டவரை மன்னித்து ஆண்டவரே பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த இரத்தம் ஆண்டவரை கழுவி சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே மன்னிங்கப்பா, உங்க இரத்தத்தால கழுவி மன்னிங்கப்பா, சுத்திகரிங்கப்பா. சுத்திகரிக்கிற தேவனப்பா நீங்க. அல்லேலூயா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களை கழுவுங்க ராஜா, கழுவுங்க ராஜா. சபையாரை மன்னிங்கப்பா, சபையாரை மன்னிங்க, சபையாரை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தார்களையும் தனிப்பட்ட பிள்ளைகளையும் என் தேவன் பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி என் பிதாவை பரிசுத்தமாக்கி உடைய சமூகத்திலே உண்மையோடும் உத்தமத்தோடும் நோக்கி பார்க்க என் தேவன் கிருபை செய்வீராக. உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவரை நோக்கி ஜெபிப்போமா, அவரை நோக்கி ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஆண்டவரே கல்வாரி ரத்தம் இறங்கட்டும் அப்பா, கல்வாரி இயேசுவின் ரத்தம் இறங்கட்டும் அப்பா, கல்வாரி இயேசுவின் ரத்தம் பரிசுத்தமாக்கட்டும், கல்வாரி இயேசுவின் ரத்தம் பரிசுத்தமாக்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள ரத்தம் பரிசுத்தமாக்கட்டும். இறங்கி வரட்டும் ஆண்டவரே, இயேசுவின் ரத்தம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. சொல்லுங்க. உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். சொல்லுங்க. கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகின்றேன். என் தெய்வமே, என் தெய்வமே, இயேசுநாதா, இயேசுநாதா. இதயமெல்லாம், இதயமெல்லாம் மகிழுதையா. என் தெய்வமே, என் தெய்வமே, இயேசுநாதா, இயேசுநாதா. இதயமெல்லாம், இதயமெல்லாம் மகிழுதையா. கூரத்த கூரலின் நன்றி பாடல் பாடி மகிழ்ந்தேன். சொல்லுங்க. கூரத்த கூரலின் நன்றி பாடல் பாடி
அல்லேலூயா உம் திரு முன்னே உண்மையாக வாழ விரும்புகின்றேன். என் தெய்வமே என் தெய்வமே இயேசுநாதா இயேசுநாதா இதயமெல்லாம் இதயமெல்லாம் மகிழுதையா. கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன் தடுமாற்றம் எனக்கில்லை. கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன் தடுமாற்றம் எனக்கில்லை. உந்தன் சமூகம் உந்தன் மகிமை உண்மையாய் ஏங்குகிறேன். சொல்லுங்க. உந்தன் சமூகம் உந்தன் மகிமை உண்மையாய் ஏங்குகிறேன். என் தெய்வமே என் தெய்வமே இயேசுநாதா இயேசுநாதா இதயமெல்லாம் இதயமெல்லாம் மகிழுதையா. சொல்வோம். என் தெய்வமே என் தெய்வமே இயேசுநாதா இயேசுநாதா இதயமெல்லாம் இதயமெல்லாம் மகிழுதையா. ஊரத்த குரலில் நன்றிப் பாடல் பாடி மகிழ்கின்றேன். ஊரத்த குரலில் நன்றிப் பாடல் பாடி மகிழ்கின்றேன். வியத்தகும் செயல்களெல்லாம் எடுத்து உரைக்கின்றேன். சொல்லுவோம். வியத்தகும் செயல்களெல்லாம் எடுத்து உரைக்கின்றேன். என் தெய்வமே என் தெய்வமே இயேசுநாதா இயேசுநாதா இதயமெல்லாம் இதயமெல்லாம் மகிழுதையா. ஆமென். மகிழுதையா. சொல்லுங்க ஐயா மகிழுதையா. ஆண்டவரே இயேசப்பா எங்கள் உள்ளமெல்லாம் மகிழுதையா. எங்கள் தேவனுடைய குறைகளை மன்னித்து விட்டார். எங்கள் தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? எங்கள் குறைகள் எல்லாம் அவர் மன்னித்து பரிசுத்தமாக்கி விட்டார். குறைகளை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிற பொழுது தேவன் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோம். தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோம். தேவன் நல்லவர் தேவன் நல்லவர் கர்த்தர் நல்லவர் இயேசுப்பா நல்லவர். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உங்கள் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. சொல்லுங்க. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே ஆமென் இந்நாளில் உங்கள் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே ஆமென் அல்லேலூயா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. சொல்லுங்க. இந்நாடு உங்கள் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. அப்பா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாடு உங்கள் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. சொல்லுங்க. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும்
கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. எழுத வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆமென் அல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. ஆமென். இந்நாளில் உங்கள் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. அப்பா, இந்நாளில் உங்கள் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தார் ஆவியானவரே. கேளுங்க, கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தார் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், உம்மை நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. உள்ளதால் அப்படி பாடி கேளுங்க. ஆமென். செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆமென் அல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. அப்பா, இந்நாளில் உங்கள் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உங்கள் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. கேளுங்க, எங்கு செல்ல வேண்டும், அப்பா, என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆண்டவரே, மிகப்பெரிய உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆமென் அல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. அப்பா, இந்நாளில் உங்கள் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. ஆமென். இந்நாளில் உங்கள் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. அப்பா, எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. சொல்லுங்க, உடல் சோர்வு வசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆமென் அல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. அப்பா, இந்நாளில் உங்கள் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உங்கள் சித்தம் போல்
நடத்தி செல்லும் ஐயா. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, உங்க சித்தம் போல இந்த நாளை நடத்தி செல்லும் ஐயா. இந்த ஆராதனை தேவரீர் உன் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கர்த்தருடைய ஆவியானவரே, ஹalleluya ஹalleluya. ஆராதிங்க ஆராதிங்க ஆராதிங்க. தேவனுடைய ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இவனுள்ள தேவனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஓ ஹalleluya ஹalleluya ஓ ஹalleluya. ஆராதிங்க ஆராதிங்க ஆராதிங்க. தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya ஹalleluya. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சர்வ வல்லமையின் ராஜாவே. ஹalleluya ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே. உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் தகப்பனே. உம் நாமத்தை உயர்த்தி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். எவ்வளவு நல்ல தேவன், அவரை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் துணையாரே. இயேசு நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் துணையாரே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அந்நாளி தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அந்நாளி தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் திரிந்த அநாதையாய் திரிந்த அந்த ஆகாரின் ஜெபம் கேட்டார். ஆமென். அந்த ஆகாரின் ஜெபம் கேட்டார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. பாவத்தில் கிடந்த உன்னை இயேசு பரிசுத்தமாக்கினாரே. பாவத்தில் கிடந்த உன்னை இயேசு பரிசுத்தமாக்கினாரே. தாழ்மையில் கிடந்த உன்னை, தாழ்மையில் கிடந்த உன்னை இயேசு தயவாய் தூக்கினாரே. ஆமென். இயேசு தயவாய் தூக்கினாரே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே.
உள்ளமே கலங்காதே. அவன் உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசு நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் துணையாரே. இயேசு நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் துணையாரே. இயேசு நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் துணையாரே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். சர்வ வல்லமுள்ள கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்னாள் அன்றைக்கு ஜெபித்த பொழுது ஆண்டவர் அன்னாளின் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தார். ஆகாரின் தாகத்தை அறிந்து தண்ணீரை கொடுத்து தாகத்தை தீர்த்தார். அங்கலாய்ப்பை கர்த்தர் கண்டார். அதே போல இந்த நாட்களிலே நானும் நீங்களும் கூடி இருந்து ஜெபிக்கிற ஜெபங்களை தேவன் கேட்க போகிறார். அதை செய்து முடிக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே அருமையானவர்களே, நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். தேவன் இந்த துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணினார். அவருக்கு மகிமை உண்டாவதாக, அவருக்கு கனம் துதி உண்டாவதாக நாம் ஜெபிக்க போகிறோம். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே இன்றைக்கும் அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபத்தை கேட்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. முதலாவது நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இன்றைக்கு மிகவும் 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 இன்றைக்கு அகோரமான நிலைமையில் இந்த கொரோனா வைரஸ் தாக்கிக் கொண்டிருக்கிறது நாம் காண்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய ஜெபங்கள் மூலமாக, உங்களுடைய ஜெபங்கள் மூலமாக, இந்த உலகத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய ஜெபங்கள் மூலமாக நிச்சயமாக தேவன் இந்த கொரோனாவுக்கு ஒரு முடிவை தேவன் கொண்டு வர போகிறார். இன்றைக்கும் அது நீடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நீடித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு போக வேண்டும். இன்றைக்கு மனிதர்களால் விடுதலையாக இன்றைக்கு உலாவ முடியவில்லை. மனிதர்களால் வெளியிலே வர முடியவில்லை. பயந்து பயந்து இன்றைக்கு மனிதர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அது வெளியிலே உலாவதன் மூலமாக அவர்களுக்குள்ளே இந்த கொரோனா வைரசுகள் தாக்கி கொண்டிருக்கிறது. இந்த பிரான்சிலே இன்றைக்கு கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்கலாம் 14-15 தாண்டி இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த மக்கள் இப்படி இறந்திருக்கிறார்கள். ஆகினாலே நாம இருக்கிற இந்த தேசத்துக்காக நாம ஜெபிக்க வேண்டும். அதே போல உலகம் முழுவதுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபிக்க போற ஒரு காரியம், முதலாவது நம்ம வாழுகிற பிரான்ஸ் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த தேசத்தில் அழிவு கூடிக்கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? என்ன காரணம்? எதனால் கூடிக்கொண்டிருக்கிறது? அது ஆண்டவர் தான் அறிவார். அறிவார்களே, கர்த்தருக்கு தான் தெரியும். ஆனால் நீங்களும் நானும் ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அதுக்கு ஒரு முடிவை தேவன் கொண்டு வருவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையினாலே வாரப்பட்டு ஜெபிக்க போகிறோம். இந்த கொரோனா வைரஸை தேவன் அழித்து விட வேண்டும். இந்த வைரஸ் அழிக்கப்பட வேண்டும். அது கர்த்தரால மாத்திரம்தான் முடியும். அருமையானவர்களே, மனிதர்களால் அது முடியாது, மனிதர்களால் அது கூடாது. கர்த்தரை நம்பினால் தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பினால் தான் இந்த கொரோனா வைரஸை அழிக்க முடியும். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, வாரப்பட்டு ஊக்கமாக ஜெபிப்போம், ஊக்கமாக ஜெபிப்போம், மனம் விட்டு ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு முழங்கால் படிட்டு ஜெபமானுங்க, கதறுங்க. அருமையானவர்களே, கர்த்தரை நோக்கி ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த பிரான்ஸ் தேசத்துக்கு ஒரு விடுதலை தாரும். கொரோனா வைரஸை அழித்து போடும். ஆண்டவரே, எங்கள் இந்த பிராந்தத்தில் வாழுகிற மக்கள் அழிந்து போக கூடாது. பாரப்படுங்க, பாரப்படுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, இந்த உலகத்தை படைத்திருக்கிறீங்க. இந்த உலகத்தை படைத்த தேவன் இந்த பிரான்ஸ் தேசத்தை நீங்கள் படைத்திருக்கிறீங்க. அந்த படைத்த இந்த பிரான்ஸ் தேசத்திலே ஆண்டவரே, எத்தனை கோடி, 6.5 கோடி மக்களை வைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, தகப்பனின் 6.5 கோடி மக்களை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க. நீ இரக்கமுள்ள தேவன். நீர் சிலுவையிலே தொங்கியது மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும். பாவத்துக்களை விழுந்து சாபத்திலே மூழ்கி போய் விடக்கூடாது என்பதற்காக அவருடைய சிலுவையை சுமந்து இந்த ஜனங்களை ஆண்டவரை மீட்டெடுக்க ஆண்டவரை கிருபையாய் இறங்கி வந்தீர். ஐயா, உடைய சிலுவை பட்ட பாடுகள் ஆண்டவரே வீணாய் போய்விடக் கூடாது. ஏசப்பா, ஆண்டவரே, நீங்கள் ஆணிகளால் அறையப்பட்டீர்களே, 3 ஆணிகளால் அறையப்பட்டீர்களே, கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் அறையப்பட்டீரே அப்பா. எதற்காக ஆண்டவரே? இந்த ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக. ஆண்டவரே, தகப்பனே, முள்மொழி சூடப்பட்டீரே ஏசப்பா. ஆண்டவரே, இந்த ஜனங்கள் ஆண்டவரே தகப்பனே
அப்பா மூழ்கி போய்விடக் கூடாது என்பதற்காக, ஆண்டவரே சாபத்துக்குள்ளாய் போய்விடக் கூடாது என்பதற்காக நீர் முள்முடி சூடப்பட்டு முள்முடியால் ஆண்டவரே உம்முடைய தலைகளுக்கு சிரசுக்குள் புகுத்தப்பட்டது ராஜா. அந்த வேதனை இதற்காக வல்லவோ அனுபவித்தீர் ஆண்டவரே. தகப்பனே, அனுபவித்த பாடுகள், அனுபவித்த வேதனைகள் ஆண்டவரே ஒன்று கூட வீணாய் போய்விடக் கூடாது ஏசப்பா. ஆண்டவரே நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த தேசத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் சரி ஆண்டவரே, இந்த உலகத்தில் இந்த தேசத்தில் வாழ்கிற ரட்சிக்கப்படாத மக்களாய் எந்த மக்களாய் இருந்தாலும் ஆண்டவரே அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். ஒரு பிள்ளைகளும் இனிமேல் அழிந்து போகக்கூடாது தகப்பனே. ஏசப்பா, நீங்க முடிவெடுத்தால் எல்லாம் கூடும் அப்பா. ஆண்டவரே, இந்த வைரஸை அழிப்பதற்கு தகப்பனே நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும். வைரஸே நீ வெளியேறிவிடு, இருக்காது என்று சொன்னால் போதும் ஆண்டவரே, அந்த வைரஸ்கள் அழிந்து போய்விடும் ராஜா. ஆண்டவரே தகப்பனே, இந்த கொரோனா வைரஸை அழிக்க உம்முடைய கரத்தால் உண்டு. மனிதர்களால் முடியாதையா, இந்த நாட்டு ராஜாவால் முடியாது, இந்த நாட்டில் டாக்டரால் முடியாது தகப்பனே. ஆண்டவரே முடியாதையா, முடியாது. எங்கள் டாக்டரால் முடியாது, இந்த ஜனாதிபதியால் முடியாது, நாங்கள் வாழ்கிற மனிதர்களால் முடியாது. என் தகப்பனே, உங்கள் ஒருவரால் மாத்திரம்தான் கொரோனா வைரஸை அழிக்க முடியும். ஆண்டவரே, நீ கட்டளை இட்டால் ஆண்டவரே அது நீக்கும், அது நடக்கும் என்று சொன்ன வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு வார்த்தை கட்டளையிடும் ஆண்டவர். வைரஸே வெளியேறு, கொரோனாவே வெளியேறு என்று ஒரு கட்டளை இடுங்க ஆண்டவரே. அழிந்து போகும் அப்பா, அழிந்து போகும் அப்பா. தகப்பனே, நீங்க தான் அப்பா சொல்ல வேண்டும் ஏசப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் வீணாய் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. உங்களுடைய சிலுவை மரணம் எங்கே ஆண்டவரே? உங்களுடைய சிலுவை மரணம் எங்கே? நீர் பட்ட பாடுகள் எங்கே? இது வீண் போய் விடக் கூடாதப்பா. இதை குறித்து சாத்தான் அல்லவா சந்தோஷப்படுவான். ஆண்டவரே, மக்கள் அழிய அழிய சாத்தான் அல்லவா சந்தோஷப்படுவான். ஆண்டவரே, உம்முடைய நாமம் அல்லவா தூசிக்கப்படுகிறது. என் தகப்பனே, உம்முடைய நாமம் தூசிக்கப்பட்டு போய்விடக் கூடாது ராஜா. எங்கள் ஆண்டவராகிய இயேசப்பா, இந்த ஜனங்களுக்காய் ஒரு விசை மனதுருகும் ஆண்டவரே, மனதுருகும் அப்பா, மனதுருகும் தகப்பனே. இந்த தேசத்திலே மனதுருகும். இந்த பிரான்ஸ் தேசத்திலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். இந்த தேசம் முழுவதிலும் எல்லா காடுகள், இந்த தெருக்கள், ஆண்டவரே இருக்கிற ஜனங்கள் கூடியிருக்கிற இடங்கள், ஆண்டவர் ஜன கூடுதல் இல்லாத இடங்கள், எல்லா இடங்களிலும் பிரான்ஸ் தேச எல்லை வரைக்கும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரை எந்த வைரஸும் ஆண்டவரை சேதப்படுத்தாதபடி என் தேவன் காத்துக் கொள்வீராக ராஜா. தகப்பனை காத்துக் கொள்வீராக ராஜா. மரணம் போதும் ஐயா, ஜனங்கள் மதித்தது போதும் ஆண்டவரை. இனிமேல் ஜனங்கள் ஜீவிக்கட்டும், பரிசுத்தத்தோடு ஜீவிக்கட்டும், உம்மை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளட்டும். நீங்க மனம் திரும்புதலை உண்டு பண்ணுங்க ராஜா. மனம் திரும்புதலின் ஆண்டவர் ஆவியை போடுங்க. இயேசு ரத்தம் தெளிக்கப்பட்டு ஒவ்வொரு ஜனங்களும் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று சொல்லத்தக்க விதமாய் ஆண்டவரே ஒரு மனம் திரும்புதலை உண்டு பண்ணுங்க ராஜா. இந்த தேசத்தை காத்துக்கொள்ள ஒரே வழி இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் தேசத்திலே உலாவுவதாக. இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் 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 இந்த தேசத்திலே ஒருவராய் ஆளுகை செய்வீராக ராஜா. இறங்கி வாரும் அப்பா, இறங்கி வாரும். இந்த தேசம் இயேசுக்கு சொந்தமாய் மாறட்டும், இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாய் மாறட்டும். மக்கள் காப்பாற்றப்படட்டும் தகப்பனே. உங்களுடைய கருத்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவரி இறங்கி வாரும் அப்பா. மக்களுக்காக இறங்கும் அப்பா, மக்களுக்காக இறங்கும். எத்தனை ஜனங்கள் ஆஸ்பத்திரியில் இந்த வியாதியில கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தகப்பனே. அவருக்கு ஒரு விடுதலை தாரும், விடுதலை தாரும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க, ஒருமனப்பட்டு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே விடுதலை தாரும் அப்பா, விடுதலை தாரும் அப்பா, விடுதலை தாரும். தேசத்து மக்களுக்கு விடுதலை தாரும், தேசத்து மக்களுக்கு விடுதலை தாரும். இந்த பிரான்ஸ் தேசம் அழிக்கப்பட்டு போய்விடக் கூடாது. ஜனங்கள் அழிந்து போலாம், இந்த தேசம் வெறுமையாகி விடுமே ராஜா. ஆண்டவரே தகப்பனை கண்ணோக்கி பாரும். நீர் படைத்த பூமியிலே மக்கள் அழிந்து போனால் சத்துருவான எவ்வளவு சந்தோஷம் கொண்டாடி கொண்டிருக்கிறார் தகப்பனே. அப்படி அல்ல, இயேசுவாகிய தேவனால முடியும் ஜனங்களை காப்பாற்ற என்று ஆண்டவரே ஜனங்களுடைய உள்ளத்திலே ஒரு ஆண்டவரை மனம் திரும்புதலை கொண்டு வாங்க ராஜா. உடைய கரத்தை ஒப்புக்கொண்டு உம்மால முடியும் அப்பா, முடியும் அப்பா. ஜனங்களை மீட்டுக் கொள்வீராக, ஜனங்களை மீட்டுக் கொள்வீராக ராஜா. உடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே, ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்படியே செய்து முடித்து விட்டார், நாங்கள் விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யார்? உயிருள்ளவர். அவர் உயிருள்ளவர், ஜீவனுள்ளவர். அவர் பார்த்து கொண்டிருக்கிற தேவன், கேட்டுக்கொண்டிருக்கிற தேவன், செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவ்வளவு சர்வவல்லமுள்ள தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் கேட்பார், நம்முடைய தேவன் கேட்கிற தேவன். ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். அடுத்தபடியாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். பிரான்ஸ் தேசத்திலே பாடசாலைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது.
பிள்ளைகளுடைய படிப்புகள் எல்லாம் இன்றைக்கு ஒரு ஒரு சந்தோஷம் இல்லாத காரியமாய் காணப்படுகிறது. அருகாளர்களே, பாடசாலைகள் திறக்கப்பட வேண்டும். பாடசாலைகள் திறக்கப்பட வேண்டும். ஆமென். ஸ்கூல்கள், பாடசாலைகள் திறக்கப்பட வேண்டும். பிள்ளைகளுடைய பாடத்திட்டங்கள்லாம் ஸ்கூல்ல நடக்க வேண்டும். பிள்ளைகளுக்குமோ டீச்சர்ஸ்மார்களுக்கோ மாஸ்டர்மார்களுக்கோ எந்த வியாதிகள் அணுகக்கூடாது. இதற்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். பாரப்பட்டு ஜெபிப்போமா? ஆமென். ஆமென். சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிங்க. அல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிரான்ஸ் தேசத்தில் மூடப்பட்ட பாடசாலைகள் எல்லாவற்றையும் தேவன் திறப்பீராக. ராஜா, கர்த்தர் தடைகளை உடைத்து திறப்பீராக. ஆண்டவர் திறப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே மூடப்பட்ட பாடசாலைகள் திறக்கப்பட்டு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒழுங்காக ஆண்டவர் வகுப்புகள் பாடங்கள் நடக்க என் தேவன் கிருபை செய்வீராக. ஆண்டவர் எல்லா பாடசாலைகளுக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இறங்குவதாக. அங்கே ஏதாவது ஆண்டவர் வைரஸ் ஆண்டவரை இருக்குமா இருந்தால், அங்கே ஏதாவது ஆண்டவரே அந்த கொரோனா வைரஸுடைய கிருமிகள் இருக்குமா இருந்தால், அந்த கிருமிகள் அத்தனையும் இயேசுவின் ரத்தத்தால் சுட்டரிக்கப்படுவதாக. ஆண்டவரை பாடசாலை முழுவதும், பிரான்ஸ் தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா பாடசாலைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா பாடசாலைகளுக்குள்ளும் இப்பொழுதே இயேசுவின் ரத்தம் உள்ளே சென்று பாடசாலைகளை சுத்திகரிப்பதாக. ராஜா, சுத்திகரிக்கட்டும். ஆண்டவரே, பாடசாலை படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு கொடுங்க ராஜா. பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பாடசாலையில் அழைத்து சென்று பாடங்களை சரியாக கற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்யுங்க. பிள்ளைகளுக்கும் எந்த வியாதிகள் வராதபடி காத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, படிக்கிற மாஸ்டர்மார்கள், டீச்சர்மார்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். படிப்பிக்கிற மாஸ்டர்ஸ் டீச்சர்மார்களுக்காய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அவர்கள் மேல பாதுகாப்பின் வல்லமை இறங்கட்டும். அவர்களுக்குள்ளே கொரோனா வியாதிகள் தாக்காதபடி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள ரத்தம் தெளிக்கப்பட்டு ஆண்டவர்கள் பாதுகாக்கப்படுவார்களாக. என் தேவாதி தேவன் மாஸ்டர்மார்களை, டீச்சர்மார்களை என் தேவன் பாதுகாத்துக் கொள்வீராக. கர்த்தருடைய வல்லமை இறங்கி இயேசுவின் ரத்த வெளிக்குள்ளாய் மறைத்து என் தகப்பனே இவரை காத்துக் கொள்வீராக. இனிமேல் ஒரு மாஸ்டர், ஒரு டீச்சரோ மறித்து போய்விடக் கூடாது. பாடசாலை படிக்கிற பிள்ளைகள் ஒருவர் கூட மறித்து போய்விடக் கூடாது. தேவனை காக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறேன். இந்த பிரான்ஸ் தேசம் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் பாதுகாக்கிற தேசமாய் மாறுவதாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எந்த சத்துருக்களுக்கும் இடமில்லை. அல்லேலூயா. இப்பொழுதே எல்லா பாடசாலைகளும் மூடிய வல்லமுள்ள ரத்தம் தெளிக்கப்பட்டு ஆளுகை செய்யப்படுவதாக ராஜா. அந்தந்த பகுதிகளில், பிரான்ஸ் தேசத்துக்கு அந்தந்த பகுதிகளில் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஒவ்வொரு கிராம பகுதிகள், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்கள், எல்லா இடங்களிலும் உள்ள ஆண்டவரை ஒவ்வொரு இடங்களுக்குள்ளும் இருக்கிற பாடசாலைகளை இயேசுவின் ரத்தத்தால் தெளித்து மூடி பாதுகாத்துக் கொள்ளும்படி செபிக்கிறோம் பிதாவே. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறவங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு விட்டார். அப்படியே பாடசாலைகளை தேவன் திறந்து விட போகிறாங்க. விசுவாசிப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. மாஸ்டர்மார், டீச்சர்மார்கள் பிள்ளைகளுக்கு இந்த வியாதிகள் அணுகாது என்பதை நாங்கள் விசுவாசிப்போம். ஜெபத்தை கேட்டு அப்படியே முடித்து விட்டால் நாங்கள் விசுவாசிப்போம். எங்கள் தேவன் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியா நாங்கள் ஜெபிப்போம். எல்லா கடைகளிலும் இன்னைக்கு ஏராளமான கடைகள் சாத்தப்பட்டிருக்கிறது. ரெஸ்டாரண்ட்கள் சாத்தப்பட்டிருக்கிறது. இப்படி பல தொழிற்சாலைகள் சாத்தப்பட்டிருக்கிறது, மூடப்பட்டிருக்கிறது. இந்த வியாதியின் காரணமாக மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தொழிற்சாலைகள், ரெஸ்டாரண்ட்கள் மற்றும் ஸ்தாபனங்கள் இதெல்லாம் திறக்கப்பட வேண்டும். கர்த்தர் இதற்குரிய வழிகளை தேவன் திறந்து கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. இது திறக்கப்பட வேண்டுமானால் அந்த வைரஸ்கள் அழிக்கப்பட வேண்டும். அதனால தேவன் நிச்சயமாக அந்த வைரஸ் அழித்திருப்பார். நாங்கள் விசுவாசிப்போம். இனிமேல் தொழிற்சாலைகள், பெரிய சங்கங்கள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. கடைகள் திறக்கப்பட வேண்டும். ஜனங்கள் சந்தோஷமாக அவர்கள் வாங்க வேண்டிய பொருட்களை வாங்கி சாப்பிட வேண்டிய சாப்பாடுகளை வாங்கி சாப்பிட வேண்டும். திருப்தியா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆகையினால எந்தவித கலக்கம் இருக்கக்கூடாது. பஞ்சம் வரக்கூடாது. பஞ்சங்கள் வரக்கூடாது. நாங்கள் பாரப்பட்டு ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தகப்பனே, பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே, இந்த பிரான்ஸ் தேசத்துல இருக்கிற எல்லா கடைகளும் ஆண்டவரை சாத்தப்பட்ட கடைகள் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ரெஸ்டாரண்ட்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. தொழிற்சாதனங்கள் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை திறக்கப்படுவதாக. கர்த்தர் திறப்பீராக ராஜா. இந்த தேசத்தில் எந்த விதமான பஞ்சங்களும் வராதபடி என் தேவன் காத்துக் கொள்வீராக ராஜா. பஞ்சங்கள் வராதபடி என் தேவன் காக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த தேசத்திலே விடுதலையோடு ஜனங்கள் நடமாடத்தக்க விதமாய், விடுதலையோடு கடைகளுக்கு சென்று பொருட்களை, சாப்பாட்டு வகைகளை வாங்கத்தக்க விதமாய் என் தேவன் கிருபை செய்கிறாக ராஜா. எந்த விதத்தோடு கலக்கம் வரக்கூடாது, பயங்கள் வரக்கூடாது. ஆண்டவரே, தகப்பனே, இப்படியா என் தேவன் பாதுகாப்பு
பாதுகாத்து எல்லா சாதனங்களையும் தொழிற்சாலைகளையும் திறந்து ஜனங்களுக்கு ஆண்டவரை விசாலமாக மகிழ்ச்சியோடு ஆண்டவரை கடைகளை போய் ஜாமான்களை வாங்க என் தேவன் திரும்ப செய்யுங்கப்பா. முதலாளிமார்கள் கஷ்டப்பட்டு வறுமடைந்து போகாதபடிக்கு அவருடைய தொழில்களையும் என் தேவன் உயர்த்தி வைப்பீராக ராஜா, ஆசீர்வதிப்பீராக ராஜா. உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. தேவரீர் ஆண்டவர் இப்படி அடைக்கப்பட்ட கதவுகள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் அப்படி ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆமாண்டவரே, உங்களுடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறவங்க நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கள் ஜெபத்தை, இந்த ஜெபத்தை கேட்டு விட்டார், அப்படியே செய்து முடிப்பான் நாங்கள் விசுவாசிப்போம். ஹல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தபடியா நாங்கள் செபிக்க போகிறோம். எங்களுடைய தேசத்தின் ஜனாதிபதி, இந்த பிரான்ஸ் நாட்டின் ஜனாதிபதி, அவருடைய மனைவி, பிள்ளைகள், அது மட்டுமல்ல அவருடைய கூட இருக்கிற அரசியல்வாதிகள், இவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த தேசத்து மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டால் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் தேசத்துல உலாவது அதிகமாக இருக்கும். அறிவியலாளர்களே, ஜெபிப்போம். இந்த தேசத்து ஜனாதிபதியுடைய குடும்பத்தார்கள், அரசியல்வாதிகள், இந்த தேசத்துல வாழ்கிற மக்கள் ரட்சிக்கப்படும்படியான மாறப்படி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தகப்பனே, ஒருமனப்பட்டு என்னோடு செஞ்சு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, பிரான்ஸ் தேசத்தின் ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய மனைவி, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை, குடும்பத்தார்களை என் தேவன் ரட்சிப்பீராக ராஜா. ஆண்டவரே, இந்த தேசத்தின் ஜனாதிபதியின் ஆண்டவரே ஆவிக்குரிய கண்களை திறந்து விடுங்கப்பா. அவருடைய இருதயத்துல இருக்கிற இருளான கண்களை எடுத்து போடுங்கப்பா. உலகத்துடைய கண்களை எடுத்து போடுங்க. ஆவிக்குரிய கண்களை வைத்து கர்த்தர் மெய்யான தெய்வம் எந்த வழியில் போக சொல்கிற அந்த வழியிலே போகத்தக்க விதமாய் இந்த தேசத்தை நடத்தக்கூடிய ஞானத்தை கொடுங்கப்பா. இந்த நாட்டு ஜனாதிபதிக்கு ஆண்டவர் இந்த தேசத்தை நடத்தக்கூடிய தேவ ஞானத்தை கொடுங்கப்பா. தேவ அறிவை கொடுங்கப்பா. தேவ புத்தியை கொடுங்கப்பா. எங்களுடைய தேசத்தின் ஜனாதிபதியை ரட்சிப்பின் வழிகளில் நடத்துங்கப்பா. அவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவருடைய குடும்பத்தார்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தகப்பனே, அவர் எங்கு போனாலும் சரி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் தேசத்தின் ஜனாதிபதிக்கு கொரோனா வியாதி அணுகாதபடி, குடும்பத்தார்களுக்கு அணுகாதபடி என் தேவன் காத்துக் கொள்வீராக. தகப்பனே, எங்கள் தேசத்தின் ஜனாதிபதியை பாதுகாத்து ஆசீர்வதிங்க ராஜா. கர்த்தருடைய கரம் தேசத்து ஜனாதிபதியோடு கூட இருப்பதாக ராஜா. ஆண்டவரே சோத்திரம். ஜனாதிபதியுடைய வீட்டுக்குள்ளே, அரண்மனைகளுக்குள்ளே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஜனாதிபதியுடைய குடும்பத்தார்களுக்கு நீர் உம்முடைய கரத்தில் வைத்து பாதுகாப்பு கொடுப்பீராக. ஆண்டவரே, உமக்கு மகிமை உண்டாகபடி செபிக்கிறோம். நீங்க தெரிந்து கொண்ட அந்த தாசனை என் தேவனை இந்த தேசத்துக்கு ஒரு ஞானமானாய் மாற்றுங்க. கிறிஸ்துடைய ஞானம் ஜனாதிபதிக்குள்ள விளங்கும்படியா என் தேவன் கிருபை செய்யும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஓ ரிவா ஷாதரக ஷவலவா. இந்த தேசத்துக்கு ஆண்டவரே சரியான ஒரு பதிலை கொடுக்கத்தக்க விதமாய் இந்த பிரான்ஸ் தேசத்துக்கு இயேசு கிறிஸ்துவை எல்லோரும் ஆராதிங்கள் என்று வாயிலிருந்து புறப்படத்தக்க விதமாய், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறபடி நடவுங்கள் என்று சொல்லத்தக்க விதமாய் அவருடைய வாயிலிருந்து பேசுங்கப்பா. அவருடைய வாயிலிருந்து பேசுங்கப்பா. ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் தேவரீர் நாங்கள் அல்ல, உமக்கு தெரியும் அப்பா. ஆண்டவரே, இந்த தேசத்தை ஜனாதிபதி மனம் திரும்பினால் இந்த தேசம் பரிசுத்தமாக்கப்படும், ரட்சிக்கப்படும். ஆண்டவரே, அப்படியாய் வழி நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே, அதே போல தகப்பனே, கூட இருக்கிற அரசியல்வாதிகளை தொடுங்க. அரசியல்வாதிகளுக்கு ரட்சிப்பு கொடுங்க. அரசியல்வாதிகளை மனம் திரும்ப செய்யுங்க. அவர்களுக்குள்ளே ஆண்டவரே அன்பை, ஐக்கியத்தை, பரிசுத்தத்தை கட்டளையிடுங்க. ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த தேசத்து மக்களுக்காக செபிக்கிறோம். பிரான்ஸ் தேசத்து மக்களை ஆண்டவரை ரட்சியுங்க. ஆண்டவர் ஒருவர் கூட எஞ்சி போகாதபடி தேவரே இந்த தேசத்துல வாழுகிற அத்தனை கோடி மக்களையும் என் தேவன் ரட்சித்து உமக்குள்ளாய் வழி நடத்துகிறாக. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமுள்ள இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி கூறி செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு விட்டார். ஆமென் சொல்லுங்க. அப்படியே செய்து முடிக்க போறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியா ஜெபிப்போமா. ஆஸ்பத்திரியில் இருக்கிற நோயாளிகளுக்காக, இந்த கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக, அவருடைய குடும்பத்தார்களுக்காக, அவர்களை பராமரிக்கிற டாக்டர்மார்கள், நர்ஸ்மார்களுக்காக ஜெபிப்போம். டாக்டர்மார்களுக்கு அந்த வியாதி தொட்டக்கூடாது. டாக்டர்மார்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். வியாதிகளுக்கு சுகம் கொடுக்கணும். நர்ஸ்மார்களுக்கு அந்த வியாதிகள் தொட்டக்கூடாது. அவளுக்கு தான் பாதுகாப்பை தேவன் கொடுக்கணும். ஆமென். இவர்களுக்காக நாங்கள் பாரப்படுவோமா. ஹல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆஸ்பத்திரியில நோயோடு கூட இந்த கொரோனா வியாதியில பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆஸ்பத்திரியில் இருக்கிற இந்த வியாதி உள்ள பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. அவளுக்கு ஒரு பூரண சுகத்தை கொடுங்கப்பா. பூரண சுகத்தை கொடுங்க. இனிமேல் ஒருவரும் மறிக்க கூடாதுன்னு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவன் பிரான்ஸ் தேசத்துல ஒருவரும் இனிமேல் மறித்து போய்விடக் கூடாது. தகப்பனே, இந்த தேசத்துல
வாழுகிற அந்த வியாதியோடு இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் ஒரு புதிய சுகத்தை கொடுங்க. நாங்கள் செய்திகளை கேள்விப்படும் பொழுது இந்த வியாதியினால் ஒருவர் மரித்து போகவில்லை, வியாதிகள் இப்பொழுது யாருக்கும் தொற்றவில்லை, வியாதியிலிருந்து தேவன் சுகம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லத்தக்க விதமா தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. உடைய கரத்தில் ஒப்புக் கொண்டிருக்கிறோம். சர்வலமுள்ள இயேசு நாமத்தில் ஒப்புக் கொண்டிருக்கிறோம். டாக்டர்மார்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்கள் அந்த வியாதிஸ்தரை எவ்வளவாய் பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. அவர்களுக்கு அந்த வியாதி வராதபடி காத்துக் கொள்ளுங்கப்பா. டாக்டர்மார்களுக்கு இன்னும் ஞானத்தையும் புத்தியையும் கொடுங்கப்பா. இந்த வியாதிய சிறலை ஆண்டவரே சுகப்படுத்தக்கூடிய ஆண்டவரே ஞானத்தை புத்தியை கொடுங்க ராஜா. நேர்ஸ்மார்களுக்கும் ஆண்டவர் ஞானத்தை கொடுங்க ராஜா. டாக்டர்களுக்கோ ஆண்டவரே தகப்பனே நேர்ஸ்மார்களுக்கோ எந்த வியாதியும் அணுகாதபடி ஆண்டவரை காத்துக் கொள்ளுங்க ராஜா. ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலம் ஆண்டவரை நன்றி கூறி செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இந்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு விட்டார். அப்படி செய்து முடித்து விட்டார். நாங்கள் விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன் சொல்லுங்க. இப்போ நாங்கள் ஜெபிக்க போகிறோம். உலகம் பூரா இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். உலகம் பூரா இருக்கிற தேசத்து தலைவர்கள் ஜனாதிபதிமார்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமே. உலகம் பூரா இருக்கிற கொரோனா வைரஸ் எல்லாம் உலகத்தில் இருந்து எடுத்து வெளியே கர்த்தர் அகற்ற வேண்டும். நாங்கள் பிரான்ஸ் தேசத்துக்காக ஜெபித்தது போல உலகம் முழுவதுக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இலங்கை தேசம், இந்தியா தேசம் மற்றும் உலகம் பூராய் தாய் தேசங்களை ஒப்பு கொடுத்து உலகம் பூராய் நாங்கள் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, உலகம் முழுமைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, விசேஷமா எங்கள் தாய் தேசங்கள் இலங்கை தேசம், இந்தியா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். மற்றும் உலக தேசம் அனைத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தேசங்களிலும் இந்த கொரோனா வைரசுகள் ஆண்டவரே நான் தாக்கப்பட்டு ஆண்டவரே பாதிக்கப்பட்ட ஜனங்கள் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆண்டவரே, எத்தனை பேர் மரித்து இருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த வியாதியில் இப்பொழுது ஆண்டவரை தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அவர்களுக்கு ஒரு பரிபூர்ணமான சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. எங்கள் கர்த்தர் சுகப்படுத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் தகப்பன் அவர்களை சுகப்படுத்தி ஆண்டவரே ஒரு சுகபலத்துக்குள்ளாய் ஆண்டவரே அவர்களை கொண்டு வருவீராக. அந்த வியாதியிலே அகப்பட்டவர்களுக்கு இப்பொழுது வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க ராஜா. கொரோனாவை இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் கடினப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உலகம் முழுவதிலும் யார் யாருக்கு அந்த கொரோனா வைரஸ் இருக்கிறதோ அந்த வைரஸ்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடினப்படுகிறோம். அந்த வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் ஜனங்களை விட்டு வெளியேறுவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. இயேசுவின் ரத்தம் உலகம் முழுக்க ஜனங்கள் மேலே இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்படியே ஜனங்களை அவர் சுகமாக்கி விடுதலையாக்கி ரட்சிப்பை தேவன் கொடுப்பீராக. அதேபோல உலக தேசம் முழுவதிலும் இருக்கிற ஜனாதிபதிமார்களுடைய குடும்பத்தாருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு பூரண ரட்சிப்பை கொடுங்க ராஜா. கர்த்தருடைய ரட்சிப்பின் வல்லமை இறங்கட்டும். அவர்களுடைய பாவங்களை மன்னிங்க. அவர்கள் செய்த குறைகளை குற்றங்களை மன்னிங்க. தவறுகளை மன்னிங்கப்பா. உங்க ரத்தம் சிலுவையிலிருந்து வடிகிற இயேசுவின் ரத்தம் அவர்கள் மேல இறங்கி ஒரு பரிபூர்ண சுகத்தை தேவன் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, தேசம் முழுவதிலும் உடைய ரத்தம் தெளிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் தேசங்களா எல்லா தேசங்களும் மாறட்டும் அப்பா. எல்லா ஜனாதிபதிமார்களுடைய அவர்களுடைய கரங்களில் உள்ள பைபிள்கள் வார்த்தைகள் புறப்பட்டு செல்லட்டும். அவர்களுக்குள்ள இயேசுவை விசுவாசிக்கிறது விசுவாசம் உண்டாகட்டும் ஆண்டவர். ஆண்டவரை அப்படியா நடத்துவீராக ராஜா. ரட்சிப்பீராக ராஜா. ஒப்பு கொடுக்கிறோம். உலக தேசம் முழுவதும் கர்த்தருடைய ஆண்டவரை பாதுகாப்புக்குள் கடந்து வருவதாக. உலகம் முழுவதிலும் இருக்கிற டாக்டர்மார்களுக்கும் பாதுகாப்பும் நர்ஸ்மார்களுக்கும் பாதுகாப்பும் ரட்சிப்பையுமே தேவன் கட்டளையிடுங்க ராஜா. ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம். சர்வ வல்லமுள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு விட்டார். அப்படியே செய்து முடித்து விட்டார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். சொல்லுங்க. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் திரிந்த அந்த ஆகாரின் ஜெபம் கேட்டார். சொல்லுங்க. அந்த ஆகாரின் ஜெபம் கேட்டார். தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. சொல்லுங்க. அவரை பார்த்து உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. இயேசு நல்லவரே
பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற அத்தனை பேர்களின் ஜெபத்தையும் என் தேவன் கேட்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்பொழுது ஜெபிப்போம். உங்களுடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படும்படி, உங்கள் குடும்பத்திலே கர்த்தருடைய பாதுகாப்பின் வல்லமை வரும்படியாக, கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும்படியாக, கர்த்தருடைய ரத்தம் உங்கள் மேல் தெளிக்கப்படும்படியாக வாரப்பட்டு உங்கள் குடும்பத்துடைய பாதுகாப்புக்கு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரலோக பிதாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறோம், சபையார்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். லைஃப் ஆராதனை மூலமாய் கலந்து செபிக்கிறேன் ஆராதிக்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. சபை மக்களை, பார்க்கிற பிள்ளைகளை, ஜெபிக்கிற பிள்ளைகளை, உம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே இயேசுப்பானை பாதுகாத்துக் கொள்ளும்படியா செபிக்கிறோம். எந்த விதத்திலும் எந்த ஆபத்தும் வராதபடி, எந்த நோய்களும் நெருங்காதபடி ஆண்டவரே உடைய செட்டைகளின் மறைவுகளை வைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேல இறங்கட்டும், சபையார் மேல இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமுள்ள ரத்தம் தெளிக்கப்படட்டும். ரத்தத்தை தாண்டி, இயேசுவின் ரத்தத்தை தாண்டி எந்த சத்துருக்களும் எந்த நோய்களும் நுழைவதில்லை. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் அப்படியாய் தெளிக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள் ஆண்டவரே, பாதுகாக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்திலே பாதுகாக்கப்படுவார்களாக. குடும்பங்கள் பாதுகாக்கப்படுவார்களாக. ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள், பிள்ளைகள் ஒருவர் கூட ஆண்டவரை எந்த பாதிப்பும் அடையாதபடி என் தேவன் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை பாதுகாக்கும்படி செபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அடியேன் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், சபை மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம், லைஃப் ஆராதனை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனை பாதுகாத்து வழிநடத்துகிறாக. சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து நன்றி கூறி செபிக்கிறவங்க நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தார்களை இயேசு கிறிஸ்து பாதுகாக்கிறார். அடியேன் குடும்பத்தை, உங்கள் குடும்பத்தை இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் பாதுகாக்கிறார். விசுவாசிப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படியே தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் உட்காருவோம். அல்லேலூயா. சிறிது நேரம் தேவனுடைய வார்த்தையை நாம வார்த்தையை தியானித்து ஆமென் கர்த்தருக்குள்ள இன்னுமா நாங்கள் கட்டி எழுப்பப்படுவோம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். கர்த்தர் மகிமையானவர். சொல்லுங்க. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இயேசு கிறிஸ்து எனக்கு போதுமானவர். இயேசு கிறிஸ்து எனக்கு போதுமானவர். இயேசு கிறிஸ்து எனக்கு போதுமானவர். சொல்லுங்க. நம்ம தாயகம் பரலோகம், நம்ம தாயகம் பரலோகம், நம்ம தாயகம் பரலோகம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கண்களை மூடி சிறிது நேரம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம், ஜெபிப்போம். தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட இந்த நாளிலே பேசும்படியாக நம்ம பாரப்படி ஜெபிப்போம். அல்லேலூயா. தகப்பனே, அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த வேளையில நம்ம நோக்கி பார்க்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணிய கர்த்தர் எங்களோடு கூட இங்க இப்பொழுது கூட இருக்கிறீங்க. ஜெபிக்கும் பொழுது ஜெபத்தை கேட்டு எங்களோடு கூட இருக்கிறீங்க. இப்போ உங்களோட வார்த்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம் அப்பா. தேவரீர் உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தருகிறார். உங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே அக்கினி மதில் போன்றது, கண்மலையை பிளக்கத்தக்கதான ஒரு சமர்த்தியான வார்த்தை. அந்த வார்த்தை ஆண்டவரே மிகவும் மகிமை அடைந்தது. பரலோகத்துக்கு மேலாக வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீங்க ராஜா. இந்த வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு தந்து என் தேவரை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. உங்கள் மேல, கிறிஸ்துவின் மேல ஆண்டவரை இன்னும் கட்டப்பட கிருபை செய்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிறாங்க. இயேசுவின் மூலம் நன்றி கூறி செபிக்கிறவங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்ல அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் தேவன் நல்ல வழிகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது என்ன வழி என்று நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிற மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், நாம ஒவ்வொருவரும் ஒருவர் மேல ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவர் மேல ஒருவர் அன்பாய் இருப்பது. அந்த ஒருவர் மேல அன்பு ஒருவர் எங்கே ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது உங்கள் குடும்பத்திலே ஆரம்பிக்க வேண்டும். குடும்பத்தில தான் அன்பு ஆரம்பிக்க வேண்டும். குடும்பத்துல உங்களுக்கு அன்பு இருந்தா தான் நீங்க வெளியிலவே அன்பை காட்ட முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது உங்க குடும்பத்தார்கள்
முதலாவது ஒரு குடும்ப தலைவனா இருக்கட்டும் அல்லது குடும்ப தலைவியா இருக்கட்டும், இந்த குடும்ப தலைவனோ குடும்ப தலைவியோ முதலாவது யார் மேல பாசத்தை, பிள்ளைகளாக கூட இருக்கட்டும், யார் மேல அன்பு காட்ட வேண்டும் என்றால் முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல அன்பை காட்ட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அங்கதான் ஆரம்பிக்கிறது, தலையில் ஆரம்பிக்கிறது. தேவனை ஒருவன் கனப்படுத்துவானாக இருந்தால் அவர்களை கர்த்தராகிய தேவன் கனப்படுத்துவார் என்று வேதம் சொல்லும். கனம் என்றால் என்ன? கனம் என்று சொன்னா ஒரு மரியாதை செலுத்துவதை கனம் என்று சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஒரு பாராட்டுவதை கனம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே முதலாவது பாராட்டப்படக்கூடியவர், முதலாவது கனம் பண்ணக்கூடியவர், முதலாவது அன்பு செலுத்தக்கூடியவர் யார் என்று பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் முதலாவது அன்பு அவர் மேல நீங்கள் காட்ட வேண்டும். நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்து மேல முதலாவது அன்பை காட்ட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஏனென்றால் அந்த ஒருவன் வந்து உங்களுக்கு ஒன்றை செய்யும் பொழுது ஒருவன் வந்து உங்களுக்கு சொல்றான்னு வைங்க, நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொன்னால் சொல்லுகிறவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு முதலாவது ஆராய்ந்தீர்கள். இவர் இப்படி நல்லா இருக்கிறாரா? உதாரணத்துக்கு நான் குடித்து வடித்துக் கொண்டு குடிக்காதவனை பார்த்து குடியாதே என்று சொன்னால், சாராயத்தை குடிக்கிறவனை பார்த்து குடிக்கிற சாராயத்தை மதுக்களை குடிக்கிறவனை பார்த்து நீ குடிக்காத நல்லதில்லை என்று சொன்னால் நான் முதலாவது குடிக்காமல் இருக்க வேண்டும், நான் மதுவை அருந்தாதவனாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நான் தான் அவனுக்கு புத்திமதி சொன்னால் அவன் கேட்பான், அவள் கேட்பான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புரிகிறதா உங்களுக்கு? நான் ஒரு புத்திமதி சொல்லக்கூடியவன் சொன்னால் நான் சரியாக இருக்க வேண்டும். நான் சரியாக இருந்தால் தான் ஒருவனுக்கு போய் ஆலோசனை கொடுக்க முடியும். நான் சொல்லும் பொழுது அவன் கேட்கக்கூடிய அந்த தரத்தில் அவன் வருவான், கேட்கக்கூடிய தன்மையில வருவான் என்றால் என்னை பார்ப்பான், நான் எப்படி வாழ்கிறேன். ஓ, இவர் சொல்லுகிறார் குடிக்கவனா என்று, உண்மையிலே இவர் குடிக்காத ஒரு மனிதன். ஒருவேளை அவன் சொல்லுவான், பார்ப்பான், மனசாலேயே பேசுவான், ஆமா இவர் சொல்றது சரிதான், இவரே குடிக்காம தான் இருக்கிறாரு, சொல்ல நல்லது தான் சொல்லலாம் நினைப்பான். ஒரு குடிக்கிறவன் போய் சாராயத்தை குடிக்கிறவன், மதுவை அருந்துவன் போய் மது அருந்துற புத்தி சொன்னா அவன் கேட்கவே மாட்டான். அவன் சொல்லுவான், உன்னை திருத்து, அப்புறம் வந்து என்ன திருத்தணும். அதே போல அறிஞர்களே, அன்பு முதலாவது அந்த அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்கிறவன் இயேசு கிறிஸ்து மேல அவர் அன்பை காண்பித்தார். அவர் அன்பை காண்பித்தார். அவரும் சொல்லுகிறார், நீங்கள் அன்பாயிருங்கள், ஒருவர் மேல் நீங்கள் அன்பாயிருங்கள். நமக்கு புத்திமதி சொல்லுகிறார். உண்மையிலேயே கேட்க வேண்டும். ஏன்னு சொன்னா அவர் அன்பை நம் மேலே காண்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அன்பை காண்பித்திருக்கிறார். தன்னையே சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்து நம்மை காப்பாற்றும்படி நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். தன்னையே தியாகம் பண்ணி நம்மை காப்பாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப அப்படியான தேவன் நம்ம மேல அன்பு கூர்ந்ததை கிரியையின் மூலமாக நமக்கு காண்பித்தார். அவர் ஆணிகளால் அடிக்கப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். பல பாடுகளை அனுபவித்து அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அந்த அன்பை நாம வாங்க வேண்டிய அடிகளை அவர் வாங்கி அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அப்ப அவர் சொல்லுகிற புத்திமதிகளை நிச்சயமாக நான் நீங்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும். அவர் சரியா நடக்கிறார். ஆமென். அவர் சொல்லுகிறார், ஒருவர் மேல் நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள். அல்லேலூயா. ஆமென். இந்த அன்பா ஏன் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிக்கிறார் சொன்னால், அன்பா இருக்கும் பொழுதுதான் அங்க என்ன இருக்கிறதா, கசப்புகளும் பிரச்சனைகள் வராது. அன்பா இருந்தால் எந்த பிரச்சனைகளும் குடும்பத்துல வராது. முதலாவது நான் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்துல அந்த அன்பு வெளிப்பட வேண்டும். முதலாவது நீங்கள் வீட்டு தலைவனா இருக்கட்டும், வீட்டு தலைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவை நேசிக்க வேண்டும். அப்ப அன்பை இயேசு கிறிஸ்து எப்படி காண்பிப்பது என்று பார்க்கும் பொழுது நீங்கள் ஆண்டவரை இடைவிடாமல் தேட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இடைவிடாமல் அவருக்குரிய கனத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் அவரை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரிடத்தில் செபிக்க வேண்டும். அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் கேட்டு தியானித்து, பைபிளை பார்த்து படித்து தியானித்து அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்க வேண்டும். இதுதான் நீங்க செலுத்துகிற அன்பு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். வார்த்தைகளை கேட்டு தியானித்தா வார்த்தைகளை சொல்லுகிற வார்த்தைகள் நீங்க வாழ்வீங்க. அதான் அன்பு. நீங்கள் அன்பை முதலாவது அவருக்கு காண்பிக்க வேண்டும். அப்படியா சொல்லுங்க. அல்லேலூயா. குடும்பத்துல நீங்கள் ஆண்டவராகிய தேவனை நோக்கி அன்பு காட்டிவிட்டு அடுத்தபடியாக நீங்கள் இயேசுவை நேசித்தால் தான் உங்கள் குடும்பத்திலே ஒருவரை ஒருவர் உங்களால நேசிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இயேசு கிறிஸ்துவாகிய தேவனை நீங்கள் அன்பு வைத்தால் தான் உங்களால உங்களுடைய மனைவியை நேசிக்க முடியும், உங்களால உங்களுடைய கணவனை நேசிக்க முடியும், உங்களால உங்களுடைய பிள்ளைகளை நேசிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மேல உங்களுக்கு அன்பு இல்லைன்னு சொன்னா உங்கள் மனைவியை நீங்க நேசிக்கவே மாட்டீங்க, உங்கள் கணவனையும் நீங்க நேசிக்க மாட்டீங்க, பிள்ளைகளையும் நேசிக்க மாட்டீங்க, கவனம் எடுக்க மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புரிகிறதா உங்களுக்கு? ஆமென். ஆண்டவராகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நாம வாசிக்கலாம்
மத்தேயு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏசப்பா சொன்னார் இந்த வார்த்தை. யார் சொன்னாரு? இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் சீசர்கள் மத்தியில அவர் பேசுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொல்றாரு, நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்த நாட்கள்ல சீசர்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை யார் சபிக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் சத்துருக்கள். இப்போ முதலாவது உங்கள் வீட்டிலே மனைவி உங்களோடு சண்டை போடுறான்னு சொன்னா சண்டை என்பது சத்துரு. அவர்களை சிநேகிக்க சொல்லுகிறாரு. கணவனை பார்த்து கத்த சொல்லுகிறார். அவர்களை எப்படி சேர்த்தா, மனைவிமார்கள் உங்களோடு எதிர்த்து நின்றாலும் சண்டை போட்டாலும் அவர்களை சிநேகியுங்கள், அன்பு செய்யுங்கள். ஆமென் சொல்லுங்க. ஏன் அதை ஆண்டவர் சிநேகியுங்கள் என்று சொல்றாங்க? நீ சிநேகிப்பியானால் திருப்பி அவள் பேசும் வார்த்தைக்கு, மனைவி திட்டும் வார்த்தைக்கு நீ மனைவியில் அன்பா இருந்தால் எதிர்த்து சண்டை போட மாட்டாய். நீ அன்பா இருந்தால் சண்டை போட மாட்டாய். சண்டை தர்க்கம் இருந்தால் என்ன நடக்கும்? சண்டை வரும். சண்டை இருந்தால் மிகவும் பிரச்சனை ஆகிவிடும். மிகவும் பிரச்சனை வந்தால் குடும்பம் பிரிந்து விடும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் அதற்காகத்தான் அன்பா இருந்தார். அதே போல கணவன் எதிர்த்து மனைவியை பேசும்போது கூட அவன் கணவன் எதிர்த்து சண்டை போறான்னு சொன்னா அவன் மனைவிக்கு சத்துரு. ஆண்டவர் சொன்ன சத்துருவை நீ சிநேகி என்கிறார். அவன் சொல்லுங்க. அப்போ ஒரு கணவனோ ஒரு மனைவியோ சண்டை ஆரம்பித்தால் அவர்கள் யாராம்? அவர்கள் சத்துரு என்று வேதம் சொல்லுகிறது. சத்துரு என்றால் பிசாசு. சண்டை எங்கே இருக்கிறதோ அங்கே பிசாசு இருப்பான். நல்லா புரியுங்க. சண்டை எங்கே இருக்கிறதோ அங்கே சத்துரு பிசாசு இருப்பான். அவன் ஏன் இருக்கிறான் சொன்னால் தர்க்கங்களை விளைவித்து குடும்பங்களை பிரிக்கிற காரணமாக அவன் அங்கே வந்திருக்கிறான். சத்துருக்கு இடம் கொடாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், சத்துருக்களுக்கு இடம் கொடாதிருங்கள் என்றால் சண்டைகளுக்கு பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். உண்மையிலேயே நீ உன் மனைவியை நீ நேசித்தால் அவள் ஏதாவது தவறா சொன்னா கூட அந்த அன்பு சகல பாவங்களையும் மூடும் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய அன்பினாலே மனைவி பேசின பேச்செல்லாம் உனக்கு அது அன்பாக இருந்தா நீ அன்பா அவள் மேல இருப்பாய். ஆனால் அவள் பேசினதெல்லாம் உன் கோபத்தை தூண்டாது. சரி பரவாயில்லை, மனைவி தானே என்று முழுவன். அதே போல மனைவியானவளும் கணவனுக்கு கோபத்துல ஏதாவது பேச வரும் பொழுது நல்லா கவனிங்க, அவளுக்கு கணவன் மேல அன்பு இருந்தால் சரி என் கணவன் தானே என்று விட்டுப்பார். இந்த அன்பு என்ன செய்யும் என்றால் சத்துருவை நெருங்க விடாது. சத்துருவை என்ன செய்யாது? நெருங்க விடாது. பிசாசை உள்ளே கொண்டு வர விடாது. அன்பு எல்லாவற்றையும் முறியடிக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு அருமையாளர்களே, இந்த கொரோனா வைரஸ் என்பது சண்டைக்கு அடையாளமாக இருக்கிறது, அன்புக்கு எதிராக இருக்கிறது. இந்த கொரோனா வைரஸை விட அதிகமானது குடும்பத்தில் வர பிரச்சனை தான். இந்த கொரோனா வைரஸ் ஒரே நேரத்தில் வியாதி வந்து மரித்து போகிறார்கள். ஆனா இந்த சண்டையோ நாளாந்த ஒரு மனுஷனையும் உயிரோடு இருக்கத்தக்கதுமான மரணத்துக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிறது. வேதனை குடும்பத்துல பிரச்சனை வேதனை, ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லை. அதுவே ஒரு மரணம். சாக முடியாது, ஆனா சாகிறது போல இருக்கும். வேதனைக்குரிய வாழ்க்கை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், அன்பு சகல பாவங்களையும் மூடும். நீ அன்பா இருப்பாயானால், எதிர்த்து பேசாது இருப்பாயானால் அந்த குடும்பத்துல சமாதானம் பெருகும். அங்கே இயேசு இருப்பார். அல்லேலூயா. அங்கே இயேசு கிறிஸ்து இருப்பார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு சொன்னார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அடுத்து சொன்னார், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். வேதம் சொல்லுகிறது, ஒருவனையும் நீ சபிக்காதே என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லுங்க. சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அங்கே குடும்பத்துல கணவன் பார்த்தா சொல்லுவாரு, நீ நல்லா இருக்க மாட்டேடி என்று பொண்டாட்டி பாட்டு சொல்றது. பொண்டாட்டி சொன்னா, ஆமா நீ மட்டும் நல்லா இருப்பியா, நல்லா இருக்க மாட்டேன் அப்படி சொல்றது. இதெல்லாம் ஒரு சபிக்கிற ஒரு வார்த்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி அவர்கள் சபித்தால் வேதம் கற்றுக் கொடுக்கிற ஆண்டவர் ஏசப்பா சொல்றாரு,
அவர்களை ஆசீர்வதிங்க. சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எவ்வளவு ஒரு தேவன், அதை தேவன் பாருங்க, அன்பினாலே அதை மேற்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஒருவன் சபிக்கும் பொழுது அவனை பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பான்னு சொல்லி பாருங்க. அவனுக்குள்ள கோபம், வருகிற கோபம் கூட தணிந்து போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அறிவார்களே, தேவன் விரும்புகிறார் நாம் அன்பா இருந்தால் தான் எதையுமே வெல்லலாம், நோய்கள் வராம தடுக்கலாம். ஏன்றால் அன்பு இருக்கிற இடத்துல அங்க யார் குடியிருக்கிறார் என்று சொன்னால் நாம் அன்பு காட்டுகிற இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அங்கே அந்த எல்லையை தாண்டி எந்த நோய்களும் உங்களுக்குள்ள வராது, எந்த மிக்ரோப்புகளோ இந்த கிருமிகளும் உங்களுக்குள்ள வராது. இயேசு கிறிஸ்து அன்பாயிருங்கள் சொன்னது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாக இருப்பீர்கள், ஆனால் உங்களுக்குள்ளே அந்த வியாதிகள் வருவதில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. 45 வாசிப்போம். சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களை நன்மை செய்யுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை யார் பகைக்கிறார்களோ அவளுக்கு அன்பினால அவளை அரவணைச்சு ஏதாவது நன்மையான காரியத்தை நீங்க செய்யுங்க. கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்க, கூப்பிட்டு வச்சு பராமரிங்க, அவளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அவளுக்கு வாங்கி உதவி செய்யுங்க, பகைக்கிறவளுக்கு நன்மை செய்யுங்க. இதெல்லாம் என்ன தெரியுங்களா? அன்பு. இந்த அன்பு இருந்தால் பகைக்கிறவனை கூட சிநேகிதனாக்கி கொள்ளலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அப்படித்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பகைக்கிற யாவரையும் நன்மை செய்து சிநேகிதனாக்கி கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பகைக்கிற யாவரையும், இயேசு கிறிஸ்துக்கு விரோதமான அத்தனைவர்களையும் தேவன் அன்பிலான அரவணைத்து தனக்கு சிநேகிதராக்கி கொண்டார். ஆமென் சொல்லுங்க. தனக்கு பங்காளிகள் ஆக்கி கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இயேசு கிறிஸ்து ஒரு மெய்யான தேவன் என்று சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. ஏன்னு சொன்னால் அவருடைய அன்பு, அவருடைய பாசம், அவருடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்த அந்த அன்பை நாம் ஒருபோதும் இழந்து போய்விட கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அப்ப ஒருவருக்கு ஒருவர் ஒரு குடும்பத்திலே ஆரம்பிக்க வேண்டும். அன்பு அப்படி ஆரம்பித்து குடும்பத்திலே நீங்கள் அன்பினால் கட்டப்பட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சபையில இருக்கிற மக்களை நேசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. குடும்பத்தில் அன்பு இருந்தால் தான் நீங்கள் சபையில் உள்ள மக்களை நேசிப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க உங்கள் குடும்பத்துல அன்பு இருந்தால் நல்லா கவனிங்க. முதலாவது குடும்பத்துல இயேசுப்பாவை நேசிக்கிறீங்க. இரண்டாவது உங்கள் குடும்பத்துல கணவன் மனைவிகளில் அன்பு, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களில் அன்பு வருகிறது. அங்கு குடும்பத்தில் ஆரம்பிக்கிற அன்புதான் சபையார் மத்தியில் கொண்டு வந்து அன்பை காண்பிப்பீர்கள். குடும்பத்தில் உங்களுக்கு ஒற்றுமை இல்லை என்றால் சபையார் மத்தியில வந்து உங்களுக்கு அன்பு காட்ட உங்களால் முடியாது. ஆண்டவர் அதனால்தான் சொன்னார் வந்து அன்பாயிருங்கள், அன்பாயிருங்கள். அன்புதான் உங்களை கட்டி காக்கும். இந்த அன்பு என்ற ஒரு ஆயுதம், வல்லமையான ஆயுதம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னா இந்த கொரோனா வியாதி உங்களுக்கு பக்கம் கூட வராது. கொரோனா வியாதி விடுங்க, எந்த வியாதி உங்களுக்கு பக்கம் கூட வராது. கொரோனா சொல்லி அவனை மயப்படுத்த கூடாது. அந்த வியாதி, எந்த வியாதியும் உங்கள் மேல நெருங்க. அன்பு ஒன்று போதும். அன்பு என்ற அந்த சர்வாயுத வர்க்கம், வல்லமை ஒன்று போதும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எடுத்துக்கொள்ள 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1வது வசனம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். எந்த பாஷையை பேசினாலும் சரி, கர்த்தருடைய பாதத்துல இருந்து நீங்க வந்து நல்லா ஜபிச்சாலும் சரி, நல்லா துதிச்சாலும் சரி, நீங்க நல்லா உபவாசம் இருந்தாலும் சரி, என்ன வேணும்னாலும் செய்யுங்க. நீங்க கட்டுற கையெல்லாம் வெண்கலத்தில் தட்டுற மாதிரி தான் இருக்கும். அன்பு இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அன்பு இல்லை, பாசம் காட்டலன்னு சொன்னா நீங்க என்ன எப்படித்தான் துதிச்சு ஜெபிச்சாலும் உங்கள அது 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 ஒண்ணுமே இல்லை என்றார் ஆண்டவர். 2வது வசனத்தை வாசிங்க. நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாய் இருந்தும்
சகல ரகசியங்களையும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் விசுவாசம் நான் ஜெபிச்சால ஓடுங்க, நான் ஜெபிச்சா எல்லாம் நடக்கும், நான் ஜெபிச்சா அவருக்கு சோகம் கிடைச்சது, நான் ஜெபிச்சுதான் அவங்க ஊர்ல இருந்து வந்தாங்க, நான் ஜெபிச்சுதான் குழந்தை வந்துச்சு, என்ன பண்ணினாலும் உனக்கு அன்பு இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. நான் சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அன்பு இல்லை என்றால் எப்படி விசுவாசியா இருந்தாலும் சரி, ஜபத்துல வீரனாய் வில் வீரனாய் இருந்தாலும் சரி, எப்படித்தான் இருந்தாலும் சரி, உனக்குள்ள அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னா உனக்குள்ள அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லையா. ஆனா சொல்றாரு 0 ஆன சொல்ற அன்பா இருக்க வேண்டுமா? அன்புதான் வல்லமை உள்ள ஆயுதம். ஒருவரை நம்மை விட்டு பிரித்து போடாத ஒரு ஆயுதம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். இந்த அன்பு இருந்தால் உங்களுடைய குடும்பம் அப்படியே பிரகாசிக்கும். பிரகாசிக்க ஒளியாகிய தேவன் அந்த அன்பிற்கு இடத்துல வந்துடுவார். அந்த அன்பான தெய்வத்தை நீ முதலாவது நேசிச்சேன்னு சொன்னா அந்த அன்பான தெய்வம் குடும்பத்துல வந்து உன் குடும்பத்தை பிரகாசிக்க வைப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி தேவன் நமக்கு இந்த அன்பா வாழக்கூடிய வழிகளை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பா வாழக்கூடிய வழிகளை நமக்கு தந்திருக்கிறார், ஆலோசனை கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உன்னுடைய மனைவியை உனக்கு நேசிக்க தெரியாது, அடுத்தவர்களை எப்படி நேசிக்க போகிறாய்? எப்படி உன்னால் நேசிக்க முடியும்? உன்னுடைய கணவனை உன்னால் நேசிக்க முடியாது, அடுத்தவர்களை எப்படி நேசிக்க போகிறாய்? அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப 2 பேருக்குள்ளேயே அன்பு இல்லை, சண்டை என்று சொன்னால் எப்படி நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நேசிப்பீர்கள்? உங்கள் ரட்சிப்பு எப்படி வளரும்? எப்படி பரலோகத்துக்குள்ள போக முடியும்? அருமையானவர்களே, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உன்னுடைய ரட்சிப்பு எங்க எப்படி இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய அன்புல இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அதான் வேதம் சொல்லு, நீ தீர்க்கதரிசன வசனத்தை பேசு, நல்லா ஜெபம் பண்ணு, தரிசன வெளிப்பாடு கிடைத்தேன்னு சொல்லு, ஆவியில நல்லா நிரம்பு, பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பிட்டேன்னு சொல்லு. ஆனா எல்லாம் கிடைத்தாலும் உனக்குள்ள அன்பு இல்லைன்னா, உன் கணவனை நீ நேசிக்கலைன்னா, உன் மனைவியை நேசிக்கல, உன் பிள்ளைகளை நேசிக்கலைன்னு சொன்னா, சபையில மக்களை நீ நேசிக்கலைன்னு சொன்னா ஒன்றுமே இல்லையா. ஸ்கூல்ல போய் படிக்காதவங்களாம் போய் உள்ளேன் ஐயா ஒரு பேரை கூடுவார், சந்திரன் உள்ளேன் ஐயா, மாக்கு உள்ளேன் ஐயா, அப்படியே ஒரு பேரா கூப்பிட்டு அப்படியே உள்ளேனையா அதுல 1-2 தான் நல்லா படிக்கும். உள்ளேனையான்னு சொன்ன மற்றது 40ல் 38 பெயில் தான். பாடசாலைக்கு எல்லாம் போறாங்க, எல்லாரும் பாஸ் பண்றது கிடையாது. உள்ளேனையா. இதே போலதான் தேவனுடைய மக்களும் ஆண்டவரே சோத்திரம் உள்ளேனையா இப்படி இருப்பதனால் நாம பரலோகத்துக்குள்ள போக முடியாது. வார எதிர்ப்பான வியாதிகளை தடுக்க முடியாது. அன்பு என்ற ஆயுதத்தினால், அன்பு இருக்கிற இடத்துல இயேசு இருப்பார், அன்பு இருக்கிற இடத்துல இயேசு குடியிருப்பார், அன்பு இருக்கிற இடத்துல இயேசு உலாவார். அது ஒரு குட்டி பரலோகமாக இருக்கும். அந்த குட்டி பரலோகத்துக்குள்ள பெரிய பரலோகத்துல எந்த அசுத்தங்களும் இல்லாதபடி குட்டி பரலோகத்துக்குள்ள எந்த அசுத்தமும் தேவன் வர குடும்பத்துல விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அது மாதிரி ஆண்டவர் சொல்றாரு 3வது வசனத்துல பாருங்க. 3வது வசனம், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுகிறதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எத்தனைதான் மூட முடியா கூட அரிசி மூட 10 கிலோ அரிசி ஒரு வீட்டுக்கு 5 கிலோ அரிசி மூட்டைக்கு லெகிங் வகைகள் மரக்கறி வகைகள் வாங்கி கறி வாங்கி தான் அவங்களுக்கு கொடுத்து பாரு கொடு. அன்னதானம் பண்ணினாலும் சரி, அன்னதானம் பண்ணி போட்டு 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணி சொன்னாலும் சரி, உனக்குள்ள அன்பு இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. அல்லேலூயா. வீட்டில உன் மனைவியே நேசிக்க முடியாம இருக்கிற, வீட்டுல கணவன் நேசிக்க முடியாம இருக்கிற, அன்னதானம் பண்ணி என்ன பிரயோசனம்? சபையில இருக்கிற ஒரு விசுவாசியை உங்களால் நேசிக்க முடியல, அன்னதானம் பண்ணி என்ன பிரயோசனம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகள், முதலாவது நாம ஒருவரை ஒருவர் நேசிக்கிற அன்புள்ளவர்களாய் மாறாதான் என்ன செஞ்சாலும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அல்லேலூயா. நீங்க அதை ஒன்றும் செய்யாம, ஆண்டவரோட அன்பு இல்லாம, மக்கள் மேல அன்பு இல்லாம எதை செய்தாலும் அது ஒரு பெருமை.
நான் 5000 பேருக்கு உதவி செஞ்சேன்னு சொன்னா அது பெருமை. உன்னை பார்ப்பார்கள், நீ எப்படி இருக்கிறாய், நீ பழகிறவனோடு எப்படி இருக்கிறாய், குடும்பத்தில் எப்படி இருக்கிறாய், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், குடும்பத்தில் எப்படி அனுசரித்து நடக்கிறாய், அதைத்தான் பார்ப்பார்களே தவிர நீ கொடுக்கிற அன்னதானத்தை ஒருவரும் பார்க்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னை எப்படி பார்க்கிறார் என்றால், நீ குடும்பத்தில் எப்படி இருக்கிறாய், சபையார் மத்தியில் எப்படி இருக்கிறாய், பழகிறவனோடு எப்படி இருக்கிறாய், அன்பாய் நடக்கிறாய் என்பதை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதாவது ஒன்று சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து மேல உனக்கு அன்பு இருந்தா நீ பாவம் செய்ய மாட்ட. சிலர் சொல்லுவார்கள், அன்பு மாத்திரம் இருந்தால் போதுமா, பரிசுத்தமா இருக்க வேண்டும் அல்லவா? நான் சொல்றேங்க, அன்பு இயேசு கிறிஸ்து மேல அன்பு இருந்தா அவன் பரிசுத்தமா இருப்பான், பாவம் செய்ய மாட்டான். விசுவாசிகள் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மேல அன்புள்ளவன் எந்த பாவமும் செய்ய மாட்டான். அவனுடைய இயேசு கிறிஸ்து மேல காட்டுற அன்பத்தான் மக்கள் மேல காட்டுவான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மேல காட்டுகிற அன்பைத்தான் மக்கள் மேல காட்டுவாங்க. இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ள இருப்பார், அன்பு காட்ட. அல்லேலூயா சொல்லுங்க. அன்பை ஒருவருக்கொருவர் நாம காண்பிக்கும் பொழுதுதான் நீங்க செய்கிற அன்னதானம் எல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் சொன்னார், ஒருவருக்கு கடன் கொடுத்தால் அதை அவன் கர்த்தருக்கு கொடுக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. நீ கர்த்தர் மேல அன்பா இருந்து கொண்டு அதை கொடுத்தீங்கன்னா கர்த்தருக்கு நீ கொடுக்குற. ஒரு கடனாளிக்கோ ஏழைகளுக்கோ கொடுக்கறதுக்கு ஏற்றுக்கொள்வான். நீ சபையில யாரையும் நேசிக்காம, யார் மேல அன்பு காட்டாம, உன் சொந்தக்காரோடு அன்பா பழகாம, கணவன் மனைவிகளை சண்டையே போட்டுட்டு நீ 10 பேருக்கு உதவி செஞ்சா அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீ அன்பாயிரு, ஐக்கியமாயிரு, நீ செய்கிறத கர்த்தருடைய பார்வையில உண்மையா இருந்தால் அது ஆண்டவரை நீ செய்கிற அன்னதானத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு உலக கேள்விப்படுகிறோம், சினிமா நடிகர்கள் 109 பேருக்கு சாப்பாடு போட்டார்களாம், செய்தியில பார்க்கிறோம். அது செய்யற தவறு இல்லை. ஆனா தேவன் மேல அன்பு இல்லாம போட்டு என்னங்க பிரயோசனம்? தேவன் மேல அன்பு காட்டாம நீங்க போட்டு என்ன பிரயோசனம்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பு முக்கியம், அன்பு முக்கியம். இன்னைக்கு அநேகர் அப்படி உதவி செய்கிறார்கள், சந்தோஷம். ஆனா தேவன் மேல அன்பு இல்லாமல் எந்த உதவி செய்யும் நன்மை இல்லையே. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ விற்று எல்லாவற்றையும் கொடுத்தாலும் அன்பு உனக்குள்ள இல்லை என்று சொன்னா உனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை என்று வேதம் அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் செய்கிற அன்னதானம் எந்த நன்மையா இருந்தாலும் தேவன் மேல நீங்க அன்பா இருந்தீங்கன்னு சொன்னா அதை ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கு அது சேர்கிறது? எனக்கு ஒருவன் கடன் கொடுத்தா அதை கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னா நீ அன்பாய் எல்லாருமே அன்பா இருந்தா தான் அது கடன், தேவனுக்கு நீ கொடுக்கிற கடன். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ அதான் பார்க்கிறோம் அருமையானவர்களே, எந்த பிரச்சனைகள் வந்தாலும் வாசிக்கலாம். 4வது வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 13 4வது வசனம். அன்பு நீடிய சாந்தமும், அன்பு நீடிய சாந்தமும், தயவும் உள்ளது, தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு பொறாமப்படாது. அன்பு தன்னை புகழாது, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானது செய்யாது, அயோக்கியமான காரியத்தை அன்பு செய்ய நாடாது, விரும்பாது, கற்பொழிவை நாடாது, கற்பொழிவையும் நாடாது, சினம் அடையாது, தீங்கு கூட நினையாது, அநியாயத்துல சந்தோஷப்படாமல் சத்திய வார்த்தையில உண்மையில சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போம், அந்நிய பாசைகளானாலும் ஒளிந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போகும். குறைவுள்ளது. போதும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. இவையெல்லாம் ஒளிந்து போகுமா? ஆனா அன்பு ஒரு காலம் என்ன செய்யாதான்? ஒளிந்து போகாது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அன்பு ஒரு வல்லமையான ஒரு ஆயுதம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பொறாமைப்படாதான், எரிச்சல் படாதான். எவன் முன்னேறினாலும் சரி, அவன் எவன் ஆசீர்வாதத்துல வளர்ச்சி இருந்தாலும் சரி, அன்பு பொறாமைப்படாத, சந்தோஷப்படுமா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இப்படித்தான் நண்பர்களே, நாம தேவன் சொல்லுகிறபடி அன்பா இருப்போமா இருந்தால், நாம் சொல்லுகிறேன், இந்த உலகம் முழுவதுமே தேவனுடைய அன்புக்குள் நடத்தப்படுமா இருந்தால் இந்த வைரஸே இந்த தேசத்துக்குள் வராது, அக்கிரமங்கள் தேசத்துக்குள் வராது,
அநியாயங்கள் தேசத்துக்குள் வராது, சண்டைகள் யுத்தங்கள் தேசத்துக்குள் வராது. இந்த உலகம் முழுவே அன்பை காட்டினால் தேவன் மேல இந்த தேசம் இயேசு கிறிஸ்துடைய பரலோகமாய் மாறும். அறிவார்கள் அதே போல உங்கள் குடும்பத்தில் அன்பை காட்டுவீர்களானால் உங்கள் குடும்பம் பரலோகமாய் மாறும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகையால் அருமையானவர்களே, குடும்பத்திலே முதலாவது அன்பு இயேசு மேல வைக்க வேண்டும். அந்த இயேசு மேல வைக்கிற அன்பு குடும்பத்தில் இருக்க வேண்டும். குடும்பத்தில் இருக்கிற இயேசுவின் அன்பு சபைக்கு வெளிப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இப்படி அன்பா இருந்தால் நிச்சயமா சொல்லுகிறேன், நீங்களும் நானும் ஒருபோதும் தேவனுடைய கரத்தை விட்டு அகன்று போவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகையால் அருமையானவர்களே, தேவனுடைய அன்பு எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய வல்லமை எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த அன்பை கடைபிடித்துக் கொள்வோம். அன்பு நம்முடைய வாழ்க்கையில் குறை சொல்லுதல் வேண்டாம், குற்றம் சொல்லுதல் வேண்டாம், பிரிவினைகள் வேண்டாம், வாக்குவாதங்கள் வேண்டாம், ஒருவருக்கொருவர் இப்படியே முறையிட்டு பேசிக்கொண்டே இருக்க வேண்டாம். சந்தோஷமாய் சமாதானமாய் ஒருவருக்கொருவர் சந்தோஷம் அன்பை காட்டுவோம். தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒருவருக்கொருவர் அன்பை காட்டுவோம், பாசத்தை காட்டுவோம், ஒருவருக்கொரு அன்பாக இருப்போம். தேவனுடைய பிள்ளைகள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் அன்பு வைத்திருக்கிறார். அவருடைய அன்பை அலட்சியம் பண்ணாதீர்கள். வேதத்திலே அநேக வசனங்கள் இருக்கிறது. அலட்சியம் பண்ணக்கூடாது அவருடைய அன்பை, அவதூறு செய்யக்கூடாது அவருடைய அன்பை. ஆகையால் அருமையானவர்களே, அவருடைய அன்பு அவதூறாய் போய்விடக் கூடாது, அவதூறாய் மாறக்கூடாது. அந்த அன்பை தேவன் கொடுத்த வல்லமையான ஆயுதத்தை வீணாக்கி விடாதீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அன்பிலே வளருவோம், இயேசுவின் அன்பிலே கட்டப்படுவோம். அப்பொழுது பாருங்கள், ஒருவருக்கொருவர் இருக்கிற அன்பின் நிமித்தம் நாம எவர்களுக்கு அந்த அசுத்தம் நெருங்குதோ, எவர்களுக்குள்ளே அந்த வியாதிகள் நெருங்குதோ அவர்களுக்கு போய் நாம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். இதற்குத்தான் என்னையும் உங்களையும் தேவன் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, என்னை உங்களையும் தேவன் இதற்குத்தான் அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பில் உண்மையா இருப்போம். அசுத்தம் உள்ளவனை விடுதலையாக்குவோம் இயேசு நாமத்தில். வியாதி உள்ளவனை போய் இயேசு நாமத்தில் விடுதலையாக்குவோம். அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவோம். பாவத்தில் இருக்கிறவனை தூக்கி எடுப்போம். இயேசு நாமத்தில் போய் இயேசு நாமத்தை சொல்லி விடுதலையாக்குவோம். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் அன்பை நாம எப்பொழுதும் கடைபிடித்து வாழ்வுகளாய் காணப்படுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அருமையான பிள்ளைகளே, கண்களை மூடி தேவனுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருடைய கரத்திலே கண்களை மூடி ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே, என் மேல் அன்பு குறைந்திருக்கிறதப்பா. நான் என் கணவனை திட்டி இருக்கிறேன், நான் என் மனைவியை திட்டி இருக்கிறேன். ஆண்டவரே, பெற்றோர்களுக்கு நான் கீழ்ப்படியாமல் போயிருக்கிறேன், பெற்றோர்களை எதிர்த்து நின்றிருக்கிறேன். என்னை மன்னியுங்கப்பா. நான் என் மனைவியை நேசிக்கிற அன்பை எனக்கு கொடுங்கப்பா. என் கணவனை நேசிக்கிற அன்பை எனக்கு கொடுங்கப்பா. பிள்ளைகளை நேசிக்கிற அன்பை கொடுங்க. பிள்ளைகள் பெற்றோர்களை நேசிக்கிற அன்பை கொடுங்க என்று சொல்லி மாறுபடி ஜெபிப்போம். சபை மக்களை நேசிக்கிற அன்பை கொடுப்போம் என்று ஜெபிப்போம். சபையில இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், என்னுடைய சகோதரிகள் தாய்மார்கள் அன்பு எனக்குள்ள வரட்டும் என்று ஜெபிப்போம். ஹல்லேலூயா. மாறப்படுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நேரத்தில் உங்களுடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நீங்கள் பேசிய வார்த்தையை ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை இருந்த ஆண்டவரே அன்பின் குறைச்சலை நீங்கள் காண்கிறீங்க. ஆண்டவரே, இந்த அன்பை எங்களுக்கு அதிகரிக்க பண்ணுங்கப்பா. உங்களுடைய அன்பு எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, கணவனை நேசிக்கிற அன்பை கொடுங்க, மனைவியை நேசிக்கிற அன்பை கொடுங்க ராஜா. தகப்பனே, உங்களுடைய சம பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை காண்கிறேன். அவர்கள் தங்களுடைய கணவனை நேசிக்கிற அன்பை அவர்கள் கொடுங்க. சகோதரிமார்களுக்கு கொடுங்க, சகோதரமார்களுக்கு அவருடைய மனைவிமார்களை நேசிக்கிற அன்பை கொடுங்க ராஜா. பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை நேசிக்கிற அன்பை கொடுங்க, அன்பை கொடுங்க, பாசத்தை கொடுங்க ராஜா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இப்படியா என் தேவன் கர்த்தர் ஆண்டவரே, அன்பினால நிரப்புங்க ராஜா. ஏசப்பா, அன்பினால நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே, இப்படியா எல்லா குடும்பங்களும் ஏசப்பா உங்கள் மேல அன்பு வைக்கிற ஜனங்களாய் மாற்றுங்க. உங்களுடைய வார்த்தையின்படி நடக்கிற ஜனங்களாய் மாற்றுங்க. உங்களுடைய வார்த்தையின்படி வாழுகிற ஜனங்களாய் மாற்றுங்கப்பா. அன்புதானப்பா ஆயுதம், வல்லமுள்ள ஆயுதம். இந்த அன்பு எல்லோர் மேலும் கடந்து வருவதாக, அன்பு காட்டுகிற வல்லமை எல்லோர் மேலும் இறங்கி வருவதாக ராஜா. அன்பினால நிரப்புங்கப்பா, அன்பினால நிரப்புங்கப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள கரம், வல்லமுள்ள அன்பு, அந்த வரம் ஜனங்கள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் அப்பா. அன்பை கெடுக்கிற ஆவிகள் இயேசு நாமத்தில் வெளியேறுவதாக. சண்டைகளை கொண்டு வருகிற பொல்லாவிகள் இயேசு நாமத்தில் வெளியேறுவதாக. பிரச்சனைகளை கொண்டு வருகிற பொல்லாவிகள் இயேசு நாமத்தில் வெளியேறுவதாக. எல்லோர் மேலும், சபையார் யாவர் மேலும், பார்க்கிற யாவர் மேலும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு இறங்கட்டும் ஆண்டவரே.
அன்பினால நிரப்புங்கப்பா, அன்பினால நிரப்புங்கப்பா. அன்புதான் நமக்கு பெரிய ஒரு பாதுகாப்பு, அன்புதான் பெரிய ஒரு பாதுகாப்பு. ஆண்டவர், அன்பு இருந்தால் குடும்பங்கள் பிரியாது, அன்பு இருந்தால் சபை மக்கள் பிரிய மாட்டார்கள், அன்பு இருந்தால் ஒருவருக்கு ஒரு ஐக்கியமாய் சமாதானமாய் வாழ்வார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். தேவருக்கு அப்படியா நீரே அன்பான தேவன் இறங்கி வந்து ஆளுகை செய்வீராக ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தார்களையும் அப்படி நடத்துங்க, ஒவ்வொரு தனிப்பட்ட பிள்ளைகளை அப்படி நடத்துங்க, ஒவ்வொரு பெரியோர் சிறியவர்களை அப்படி நடத்துங்க ராஜா. அன்பினால் நிரப்புங்கப்பா. ஒப்புக் கொடுக்கிறோம். சர்வவல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்புக் கொடுத்து நன்றி கூறி வார்த்தைக்காய் நன்றி சொல்லி பரலோகத்துக்கு மேல அவங்க உயர்த்தி செபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் வார்த்தையை கேட்டபடி அன்பாக இருங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு வல்லமுள்ள ஆயுதம் என்பதை புரிந்து கொண்டு நடந்து பாருங்கள். ஒரு குடும்பத்திலே செழிப்பை காண்பீர்கள், சபை மக்கள் மத்தியிலே செழிப்பை காண்பீர்கள், இந்த தேசத்திலே பெரிய ஒரு அறுவடையை காண்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் ஒன்றை மகிமை அடைவதாக. ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அறிவித்தல் வருகிற வெள்ளிக்கிழமை இரவு 7 மணிக்கு இதே ஆராதனை லைஃப்லே ஆராதனை ஜெப ஆராதனை நடைபெறும். தேவ செய்தியோடு கூட ஜெபம் துதிகள் எல்லாம் இருக்கும். கலந்து கொள்ளுங்கள். முடிந்த வரைக்கும் நீங்கள் இந்த ஆராதனையை நீங்கள் பட்டாசை பண்ணுங்கள். அதாவது ஒவ்வொருவருக்கும் உங்கள் டெலிபோன்ல இருந்து அனுப்பிவிடுங்கள். எல்லோரும் பார்க்கத்தக்க விதமாக செய்யுங்கள். அப்பொழுதுதான் எல்லோரும் பார்ப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அனுப்புவர்களுக்கும் இதை அனுப்புங்கள் என்று. அப்படி அனுப்பும் பொழுதுதான் எல்லா இடங்களிலிருந்து இந்த ஆராதனையை பார்த்து அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். இதன் மூலம் இயேசு கிறிஸ்து நாம் ஒன்றை மகிமை அடைய வேண்டும். அது மாத்திரமல்ல, ரட்சிப்பு வர வேண்டும் ஜனங்களுக்குள்ளே. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நாம் ஒன்றை மகிமை அடையலாம். யாவரும் முழந்தால் படிடுவோம் என்னுடைய சமூகத்திலே. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் கோடி கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, நன்றிகளை செலுத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை எங்கள் விண்ணப்பங்களை ஆண்டவரை கேட்டீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை துதிகளை ஏறெடுத்தீங்க, நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகளோடாக இடைப்பட்டீங்க, கோடான கோடி நன்றிகள் அப்பா. இன்னும் ஆண்டவரே தகப்பனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்கள் பரலோக தகப்பனே, நீங்க நல்ல தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவர், கிருபையுள்ள தேவன். ஆண்டவரே, இன்னும் எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில நித்தமும் நடத்துங்க. தொடர்ந்தும் ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களும் நடத்துங்க. வருகிற வெள்ளிக்கிழமை ஆராதனையும் என் தேவன் ஆசீர்வதிங்க. ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த லைஃப்ல ஆராதனை பார்த்த அத்தனை ஜனங்களையும் என் தேவன் குடும்பங்களையும் தனிப்பட்ட பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பெரியோ முதல் சிறியோ வரை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் நன்றி கூறி செபிக்கிறோம் என் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் கர்த்தருடைய. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சமாதானமாய் செல்வார். ஆமென்.